வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, தொடர்ச்சியா 8 நாள் சரிவுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு செம கம்பேக் கொடுத்திருக்கு. இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஹீரோவா இருந்த பங்குகள் எது? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹெட்லைனே இதுதாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 8 நாளா இன்வெஸ்டர்ஸ ரொம்பவே டெஸ்ட் பண்ணுன அந்த சரிவு ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அபாரமான ரீபவுண்ட் பார்த்திருக்கோம். ஆனா, இந்த திடீர் எழுச்சிக்கு எது ட்ரிகரா இருந்துச்சு? அத தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த கம்பேக்கோட அளவை பாருங்களேன். சென்செக்ஸ் மட்டுமே 715 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, மார்க்கெட்ல நம்பிக்கை திரும்ப வந்ததோட அடையாளம். உண்மையா சொல்லணும்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். சென்செக்ஸ் மட்டும் இல்ல, நிஃப்டி 50யும் பாருங்க 225 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஏதோ குறிப்பிட்ட சில பங்குகள் மட்டும் ஏறல, மொத்த மார்க்கெட்லயுமே ஒரு பாசிட்டிவ் வேவ் பரவி இருக்கு. சரி, இந்த அனாலிசிஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி இருந்த முக்கியமான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்வெஸ்டரோட பார்வை என்னன்னு பார்ப்போம். கடைசியா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லா செக்மெண்ட்லயும் இன்னைக்கு கலக்கின பங்குகளை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்விக்கு வருவோம். இந்த அதிரடி ஏற்றத்துக்கு அஸ்திவாரம் போட்ட அந்த ஒரு முக்கியமான காரணம் என்ன? 8 நாள் தொடர் சரிவுக்கு பிறகு திடீர்னு இப்படி ஒரு ராலி எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான காரணம் என்ன? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி முடிவுகள் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹீரோ. பாருங்க, ரெப்போ ரேட்டை 5.5%லயே வச்சிருக்காங்க, எந்த மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்ல, FY 26க்கான நம்ம ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை 6.8% உயர்த்திருக்காங்க. அதே சமயம் பணவீக்க கணிப்பை 2.6% குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான சிக்னல்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா, ஆர்பிஐ எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பொருளாதாரம் சரியான பாதையில போகுது, கவலைப்படாதீங்கன்னு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. அந்த நம்பிக்கை தான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திருக்கு. சரி, ஆர்பிஐ பாலிசி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சூழல்ல மார்க்கெட்ல நீண்ட அனுபவம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்தியாவின் புகழ்பெற்ற முதலீட்டாளர்கள்ல ஒருத்தரோட பார்வை என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல இன்வெஸ்டர் போரேஞ்ச் வெளியத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஸ்வர்க்கம்னு சொல்லியிருக்காரு. அதாவது, இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கமெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியா ஒரு கோல்டு மைன் மாதிரி அப்படிங்கிறத அவர் திரும்பவும் அழுத்தி சொல்லியிருக்காரு. அப்படியே நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு அவர் என்ன அட்வைஸ் கொடுக்கறாருன்னா, மூணே விஷயம்தான். ஒன்னு, பொறுமையா இருங்க. ரெண்டாவது, குளோபல் நியூஸை விட நம்ம உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யற கம்பெனிகள் மேல கவனம் வைங்க. மூணாவது, டெக்னாலஜி மூலமா வேகமா வளரக்கூடிய நிறுவனங்களை தேடிப்பிடிங்க. இதுதான் அவரோட சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்ப தியரி போதும், பிராக்டிக்கலா பார்க்கலாம். மார்க்கெட்டோட பெரிய தலைகள், அதாவது லார்ஜ் கேப் பங்குகள்ல இன்னைக்கு என்ன நடந்தது? யார் ஸ்டார் பெர்ஃபார்மர்? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு லார்ஜ் கேப்ல சந்தேகமே இல்லாம சூப்பர் ஸ்டார் நம்ம டாடா மோட்டார்ஸ் தான். ஸ்டாக் பிரைஸ் சுமார் 5% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் ரொம்ப நாளா பேசியிருந்த அந்த டீமர்ஜர், அதாவது நிறுவன பிரிப்பு, இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. இனிமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா 2 கம்பெனியா செயல்படும். இதனால ஒவ்வொரு பிசினஸோட உண்மையான மதிப்பு வெளியே வரும்னு இன்வெஸ்டர்ஸ் பலமா நம்புறாங்க. அடுத்ததா கோடாக் மஹிந்திரா பேங்க். அவங்களும் கிட்டத்தட்ட 4% உயர்ந்திருக்காங்க. காரணம், அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 21% லாப வளர்ச்சினா சும்மாவா? அதோட அவங்களோட வாராக்கடன், அதாவது கிராஸ் என்பிஏ ரொம்ப கம்மியா இருக்கு. இது அவங்க ரொம்ப கவனமா கடன் கொடுக்கறாங்கன்னு காட்டுது. இந்த நம்பகத்தன்மை தான் இன்வெஸ்டர்ஸை ஈர்த்திருக்கு. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம், ஐசிஐசிஐ பேங்க் பத்தி. அவங்க லாபம் 16% உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனா ஸ்டாக் பிரைஸ்ல பெரிய மாற்றம் இல்ல. இதுக்கு காரணம், பொதுவா பேங்கிங் செக்டார் மேல சமீப காலமா ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, லார்ஜ் கேப்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கிற மிட் கேப் செக்மெண்ட்ல இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுன்னு பார்க்கலாம். டாடா குரூப்போட இன்னொரு ஸ்டார் ரீட்டைல் துறையில இருக்கிற ட்ரெண்ட் இன்னைக்கு 3.5% உயர்ந்திருக்கு. சில பேர் இதோட வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம்னு சொன்னாலும், இந்தியாவோட நுகர்வோர் சக்தி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரெண்டை விடவே மாட்டாங்க. அந்த நம்பிக்கை தான் ஸ்டாக்கை தொடர்ந்து மேல கொண்டு போகுது. அடுத்து சன் ஃபார்மா ஒரு 2% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம், அமெரிக்காவிலிருந்து ஒரு நல்ல செய்தி. அங்க மருந்துகளுக்கு வரி விலக்கு சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது சன் ஃபார்மா மாதிரி இந்திய மருந்து கம்பெனிகளுக்கு சாதகமான ஒரு விஷயம். இப்ப ஒரு நம்பர் சொல்றேன், கேட்டு அசந்துடுவீங்க. 23,200 கோடி ரூபாய். ஆமா, இது ஒரு பிரம்மாண்டமான டேலோட சம்பந்தப்பட்டது.
ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பங்கு இன்னைக்கு 3-4% உயர்ந்ததுக்கு இதுதான் காரணம். ஜப்பானை சேர்ந்த MUFG பேங்க் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல 20% பங்குகளை இந்த பெரிய தொகைக்கு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த டீல் மட்டும் ஓகே ஆச்சுன்னா நம்ம NBFC செக்டார்லயே இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். ஓகே, இப்ப கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வரும். அதிக ரிஸ்க் ஆனா அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மால் கேப். இங்க தான் இன்னைக்கு பட்டையே கிளப்பி இருக்காங்க. ஸ்மால் கேப்ல நெட்வெப் டெக்னாலஜிஸோட வளர்ச்சியை பாருங்க, சும்மா மிரட்டிட்டாங்க. வெறும் 6 மாசத்துல 170% ரிட்டர்ன்ஸ். இதுதான் ஏஐயோட பவர். ஏஐ சர்வர்ஸ்னு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அதிகமாக ஆக இந்த கம்பெனிக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். கரெக்டான நேரத்துல கரெக்டான பிசினஸ்ல இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மத்த ஸ்மால் கேப்ஸும் ஒன்றும் சளைச்சவங்க இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் திரும்பவும் சூடு பிடிக்குன்ற எதிர்பார்ப்புல கிரீன் பேனல் 7.5% ஏறி இருக்கு. அதே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்த டைனோகான் சிஸ்டம்ஸ் 12% ராக்கெட் வேகத்துல போயிருக்கு. சோ மீச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மர்ஸோட பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லா புரியுது. லார்ஜ் கேப்ல டாடா மோட்டார்ஸோட ரீஸ்ட்ரக்சரிங், மிட் கேப்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட மெகா டீல், ஸ்மால் கேப்ல நெட்வொர்க்கோட டெக்னாலஜி பூம்னு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான உள்நாட்டு கதை இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி, RBIயோட சரியான பாலிசியும் நம்ம கம்பெனிகளோட ஸ்ட்ராங்கான நியூஸும் இந்தியன் மார்க்கெட்டை தனியா இயக்கும் சக்தி கொண்டது. ஆனா இப்போ நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி ஒண்ணுதான். இந்த 8 நாள் சரிவுக்கு பிறகு வந்த இந்த மீட்சி ஒரு புதிய ஏற்றத்தோட தொடக்கமா, இல்ல இது ஒரு தற்காலிகமான நிம்மதி மட்டும்தானா? இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.